ஹலோ விவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது கிங்ஸ் அவதார் சீசன் 2 எபிசோட் 3 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 2 பார்க்கறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நியூ இயர் முடிஞ்ச உடனே ப்ரோ லீக் ஆரம்பிக்குது. இப்போ நடக்கிற மேட்ச் டிரணி டீமுக்கும் எக்ஸலெண்டா இருக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. மேட்ச்ல பார்த்தா சூமிச்சு அவங்க அட்டாக் பேட்டர்லாம் மாறிச்சு. அவளும் சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா டிரணி டீமோட வைஸ் கேப்டன் எல்லாத்துக்குமே பிளான் வச்சிருக்காரு. அவருமே திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே போக போக எக்ஸலெண்டா தோக்குற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. கடைசியில எக்ஸலெண்டரா அந்த மேட்ச்ல தோத்து போச்சு. இத பார்த்து எல்லா மக்களுமே ரொம்ப சோகமாயிட்டாங்க. பாசம் பார்த்துட்டு அந்த சன்ஷானுக்கு கேப்டனா இருக்க தகுதியே இல்ல போல, அவனுக்கு விளையாடவே தெரியல அப்படின்றாங்க. ஆமா யேசு எதுக்காக மூச்சன் அவளோட ஸ்டைல மாத்தினா? யேசுவும் அவன் நார்மலா சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருப்பா. ஆனா இந்த மேட்ச்ல ஒரு டீம் ஒர்க்கே கிடையாது. அதனால வேற வழி இல்லாம அவளுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா. அங்க போயிட்டு இருக்க மக்களும் திரினி கிட்ட எக்ஸலெண்டரா தோத்து போச்சு. அவங்க கேப்டனுக்கும் மத்தவங்களும் சரியா பிளான் போடவே தெரியல அப்படின்றாங்க. இன்னொருத்தனும் பின்னா எக்ஸலெண்டர் எடுத்தது ஷாங் ஜேசியாச்சே, அப்படிதான் தோத்து போவாங்க அப்படின்றா. பாஸ் அது கேட்டுட்டு என்னது ஷாங் ஜேசியா, குளோரியோட டாப் 4 பிளேயர்ல அவரு ஒருத்தராச்சுல. யேசுவும் இந்த வாட்டி எக்ஸலெண்டர் கிட்ட பிளான் போடுறதுக்கு யாருமே இல்ல. இந்த சீசன்ல எக்ஸலெண்டரோட கதை முடிஞ்சு போச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க யேசுவோட கேரக்டர் லார்ட் கிரிமோ லெவல் 50 ரீச் பண்ணிருச்சு. பாசும் லெவல் 50 போயிட்டேன்னு கேட்க யேசுவும் சரி இப்போ எவன்லி டொமைனுக்கு போலாமா அப்படின்றான். பாசும் எவன்லி டொமைன் என்னங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. எவன்லி டொமைன் குளோரியில 5வது வருஷத்துல ஓபன் பண்ண பப்ளிக் மேப். இந்த இடத்துல இருக்க எல்லா டஞ்சனுமே ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க முடிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியல் ரொம்ப ரேரா இருக்கும். குளோரியில இந்த இடத்துல நிறைய டிராப் ஐட்டம் கிடைக்கும். அதனால இந்த கேம்ல இருக்க எல்லா மாஸ்டர்ஸுமே எவன்லி டொமைன்ல தான் இருப்பாங்களே. அதனாலதான் இந்த எவன்லி டொமைனை ஃபைனல் லேண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப பாஸ் ஏசி கிட்ட ஆரம்பிக்க போறியா கேட்க யேசுவும் ஆமான்னு சொல்லிட்டு எவன்லி டொமைன் சேலஞ்சுக்குள்ள போறான். இப்ப யேசுவும் எவன்லி டொமைன்ல கொடுக்கப்படுற சின்ன சின்ன மிஷனை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுட்டு இருக்கான். யேசுவும் அங்க இருக்க சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் அழிச்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு பெரிய லெவல் பாஸ் போறான். கூகவும் பார்த்துட்டு அந்த லெவல் பாஸ் அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் போட போனோம், உன்னால அதை தனியா அடிக்க முடியுமா கேட்க யேசுவும் என்னால முடியும்ன்றான். பார்த்தா அவனுமே அது ஈஸியா முடிச்சிடறா. பாசும் இவனை சிஸ்டமால கூட தடுக்க முடியலையே. ஆனா ஒரு சேலஞ்ச் மிஷன் ஓகே, ஆனா இன்னொரு சேலஞ்ச் அரியானா என்ன பண்றது? யேசு அரியானா சேலஞ்ச்ல உன் லெவல்ல இருக்கிறவங்க மட்டும் தான் உன்னால சூஸ் பண்ண முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா 10வது சர்வர்ல நீ தான் இருக்கிறதுல டாப் பிளேயர். அப்ப நீ என்ன பண்றது முடிவு பண்ணிட்டே கேட்க யேசுவும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும், மத்தவங்களும் என் லெவலுக்கு வரணும்ல. இப்போ அதே மாதிரி நாட்களும் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா டேங் அங்க வரா. பாசும் டேங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ டேங்க பார்த்துட்டு என்ன நீ கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்சைட் பாக்குறா. பார்த்தா அங்க யேசு விளையாடுறத எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களும் என்னது அன்ஸ்பெஷலிஸ்ட் கேரக்டரா 50 லெவல்ல ஒரு அன்ஸ்பெஷலிஸ்ட் இப்பதான் பாக்குற அப்படின்றாங்க. இப்போ யேசு விளையாடுறத டேங்கும் பார்க்க யேசுவும் அட 10வது சர்வர் அரியானால என் லெவலுக்கு யாருமே இல்ல, அதனால யார் கூடயுமே டியூல் போட முடியல அப்படின்றான். இப்படி பேசிட்டு இருக்க அங்க ஒருத்தன் வந்துட்டு நீங்க வேணா என் கூட டியூல் போறீங்களா, நான் 8வது சர்வர் சேர்ந்தவன் அப்படின்றான். யேசுவும் அட ஆமால நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்றான். அங்க வந்தவன பயந்துகிட்டு என்னன்னு கேட்க யேசுவும் நீ போய் ரூம் செட் பண்ணு நான் வரேன் அப்படின்றான். பாசம் உனக்கு என்னாச்சுன்னு கேட்க யேசுவும் ஒரு பேசிக்கான விஷயத்தை நான் மறந்துட்டேன், உன்னால மத்த சர்வர்ல இருக்கிறவங்க கூட சண்டை போட முடியுங்கிறத நான் மறந்து போயிட்டேன் அப்படின்றான். பாசம் அட ஆமால நானும் மறந்துட்டேன் அப்படின்றா. யேசுவும் சரி பிரச்சனை முடிஞ்சு ஆரம்பிக்கலாமா அப்படின்றான். இப்ப லார்ட் கிரீமோ அரியானாக்குள்ள போறான். ஃபர்ஸ்ட் மேட்சா லார்ட் கிரீம் வர்சஸ் தி லிஃப்ட் நடக்க போகுது. அதே மாதிரி பல மேட்சுகளும் அரியானா நடந்துகிட்டே இருக்கு. எல்லா மேட்ச்லயுமே யேசு ஜெயிச்சிட்டே இருக்கான். இப்படியே போக ஒரு மேட்ச் தோக்காம எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டே இருக்கான். இப்போ இவன் இந்த மாதிரி ஜெயிச்சிட்டே இருக்க மத்த எவன்லி டொமைன்ஸ்ல இருக்க பிளேயர்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ கேள்விப்பட்டியா அரியானால புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அவன் லெவல் 50 தான், ஆனா ஃபுல் லெவல் பிளேயர்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அவன் எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்டே இருக்கான். அவன் கண்டிப்பா சீட் பண்றான், நான் அதை ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டு அவனை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்னதான் ரிப்போர்ட் பண்ணாலும் அங்க இருக்க கேம் மாஸ்டரும் நாங்க செக் பண்ணி பார்த்தோம் அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றாங்க. இப்படி மத்தவங்க பேசிட்டு இருக்க அந்த கோடத்துல ஒருத்தன் வந்துட்டு என்னது லார்ட் கிரீம் உங்களுக்கு தெரியாதா, எங்க 10வது சர்வர்ல அவர் ஒரு லெஜெண்டரி பிளேயர் அப்படின்றாங்க. இன்னொருத்தனும் உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இந்த ரூம் மேட்ச் பாருங்க சொல்லிட்டு அவன ஐடி தரான். அவங்களுமே அந்த ரூம் மேட்ச்ல போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப லார்ட் கிரீம் போடுற சண்டை எல்லாத்தையுமே அங்க இருக்க பிளேயர் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. டேங்கும் மத்தவங்களும் பார்த்துட்டு எவன்லி டொமைன்ல இருக்க சேலஞ்ச் முடிக்க போறாரு, நம்மளும் எப்படியாச்சும் இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்றாங்க. இப்ப எக்ஸலெண்டரா காட்டுறாங்க. அங்க இருக்காங்களும் 10வது சர்வர்ல நாங்க என்னதான் டைப் பண்ணாலும் இவங்களால லெவல போக முடியல. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யேசு தான். அவன் நாங்க தோக்கடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டஞ்சன் ரெக்கார்ட் வச்சிருக்கான், அதை வச்சுட்டு எங்களால கிளியர் பண்ணவே முடியல அப்படின்றான். அந்த மேனேஜரும் மேல சொல்ல அங்க இருக்கிறவனும் அவன் ஆப்பின்ற ஒரு கில்ட் உருவாக்கி இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் லெவல் 50லயே எவன்லி டொமைன் சேலஞ்ச் எடுத்திருக்கான். ஷன்ஷாங் இதை கேட்டு அவன் ஒரு ப்ரோ பிளேயர் சொல்லிட்டு இருப்பான். ஆனா இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ல இந்த மாதிரி வித்த காட்டிட்டு இருக்கான். அந்த மேனேஜரும் இவன் எப்படி பண்ணியிருந்தானா மத்த கில்டுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் யாருன்னு. மத்த கில்டு என்ன பண்ணான்னு கேட்க அங்க இருக்கிறவனும் அவங்க விட்டு குடுத்துட்டாங்கன்னு சொல்ல அந்த மேனேஜருக்கு இன்னும் வருது. அப்ப திருப்பி அவன் கம்பா கொடுப்பான். அதை பார்த்துட்டு நம்மள சும்மா உட்காந்துட்டு இருக்கணுமா? இது கேட்டு அவங்களோட ஸ்பான்சருக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அந்த மேனேஜரும் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, ஏன்னா யேசு அவனோட சொந்த டீம் உருவாக்க போறான்னு. அது உண்மைனா அவன் இவ்வளவு காலத்துக்கு எக்ஸலெண்டா இருக்கு இவ்வளவு பண்ணியிருந்தாலுமே அவன் நம்மளுக்கு ஒரு போட்டியா மாறிடுமா? அவன் நல்லா பண்ணணும் தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா ஒரு டீமா பார்த்தனா அவன் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாரா இருக்கணும். இப்ப யேசுவும் மிஷன் சேலஞ்சு அரீனா சேலஞ்சு முடிச்சான். இப்ப அவனுக்கு எவன்லி டொமைன்ல போறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிச்சு. யேசுவும் உள்ள போலான்னு பட்டன் கிளிக் பண்றப்ப ப்ளோ என்ட்ரி அவங்க கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு டியூல் கேட்டுட்டு இருக்கான். யேசுவும் அதை டிக்ளைன் பண்ணாலுமே அவங்க ஷோட்டின் யேசு ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? யேசுவும் நான் எவன்லி டொமைன்ல போறதுக்கு மிஷனை முடிச்சிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாம நீ வச்சிருக்க ப்ளோ என்ட்ரி அக்கவுண்ட் என் லெவலோட கம்மி, அதனால கொஞ்சம் வெளிய போய் சொல்லிட்டு கிக் அவுட் பண்றான். அவங்க ஷோட்டினும் நீ எவன்லி டொமைனுக்குள்ள வர நான் பாத்துக்கிறேன் அப்படின்றான். இப்போ அவங்க ஷோட்டின போன அப்புறம் யேசுவும் பெருமூச்சு விட்டுட்டு எவன்லி டொமைனுக்குள்ள போறான். இப்போ வேர்ல்ட் சேனல்ல ஒரு மெசேஜ் வருது, 10வது சர்வர் சேர்ந்த லார்ட் கிரீம் எவன்லி டொமைனுக்குள்ள வந்துட்டாருன்னு. இப்போ யேசுவும் எவன்லி டொமைன்ல இருக்கான். அவன் பின்னாடி
பின்னாடி யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அது பாஸோட கேரக்டர். பாஸும் மாதிரி ஏன் இவ்வளவு ஷாக் ஆகிற கேட்க ஏசிவும் நான் எவன்லி டொமைன்ல கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஏன்னா மத்த கில்டோட பேஸ் கேம்பே இந்த இடம் தான். அதுவும் இல்லாம நான் வெறும் லெவல் 50 கேரக்டர் தான். என்ன அப்படி நடக்கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கௌகாவும் அதுக்கு நீ இப்படி உனக்கு குறைச்சி இட போடாதப்பா சொல்ல ஏசிவும் தோ சொல்லி வாய முடியல வந்துட்டானுங்க பாரு அப்படின்றான். பாஸும் பார்த்துட்டு என்னது ஷூட் ஆலவா ஏசிவும் அவன் யாருன்னு கேட்க பாஸும் எவன்லி ஸ்குவாடோட லீடர் அவன் தான். அதுவும் இல்லாம அவன் பணக்கார ஃபேமிலி சேர்ந்தவன் சொல்லுவாங்க. அவனும் வந்துட்டு லார்ட் கிரீம் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சொல்ல ஏசிவும் லூலான் ஸ்லாஷ் நானும் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றான். கௌகாவும் இப்பதான் அவன் பேரு தெரிஞ்சது அதுக்குள்ள எப்படி கதை விடுற அப்படின்றா. லூலான் ஸ்லாஷும் உங்ககிட்ட நிறையவே திறமை இருக்குதான். லெவல் 50லே ஹெவன்லி டொமைனுக்குள்ள வந்திருக்கீங்களே நீங்க எந்த சர்வர் சேர்ந்தவர்? அதுவும் இல்லாம உங்களோட மெயின் அக்கௌண்ட்ல நம்ம 2 பேரும் ஏற்கனவே சந்திச்சிருக்கோமா கேக்குறான். இது கேட்டு கௌகாவும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏசிவும் நான் சர்வர் 1 சேர்ந்தவன் ஆனா இப்ப விளையாடுறது இல்ல அப்படின்றான். இது கேட்டு எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. என்னது சர்வர் 1 அப்படின்னா க்ளோரி ஆரம்பிச்சப்பே விளையாட ஆரம்பிச்சிருக்கான் போல. லூலான் ஸ்லாஷும் இந்த ஹெவன்லி டொமைன்ல ஏதாச்சும் உங்களுக்கு மெயின் அக்கௌண்ட் இருக்கா கேட்க ஏசிவும் இல்ல இப்ப எதுவும் கிடையாதுப்பா அப்படின்றான். லுலானும் சரி அந்த ஐடியோட பேரு சொல்லுங்க சொல்ல ஏசிவும் ஒன்னாட்டம் லீஃப் அப்படின்றான். அவனும் அது கேட்டு ஒன்னாட்டம் லீஃபா எங்கயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவனும் பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்தா எல்லாரும் முகத்துல ஒரு பெரிய ஷாக் இருக்கு. அவனும் யோசிச்சு ஒன்னாட்டம் லீஃப் அப்படின்னா நீங்க ஏச்சுவா? ஏசிவும் ஆமா நான் தான் ஏச்சுன்னு சொல்ல இந்த சைடு கூகுள பார்த்தா விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கூடல இருக்கானு என்னது மாஸ்டர் ஏச்சுவா உங்க ஆட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு கிட்ட போறான். ஆனா அவன் டீம் மட்டும் புடிச்சு வலிச்சு அவள் அவசரப்படாத கண்ணா அப்படின்றான். லுலானும் நீங்க தான் ஏச்சுங்கிறத ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேக்குறான். ஏசிவும் நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்ல உனக்கு வேணும்னா நம்பு இல்லாட்டி கிளம்பு அப்படின்றான். லுலானும் அப்படியா சரி நீங்க நிஜமால ஏசுனா ரொம்ப நல்லதுதான். நான் கேள்விப்பட்டேன் நீங்க உங்களோட சொந்த டீம் உருவாக்க போறீங்களாமே. ஆனா எதாச்சியா நானுமே ஒரு புது டீம் உருவாக்கிட்டு இருக்கேன். அந்த டீமுக்கு உங்கள மாதிரி ஒரு மாஸ்டர் தான் வேணும். எங்க டீம்ல ஜாயின் பண்றீங்களான்னு கேக்குறான். இது கேட்டு பாசும் அட மனுஷிருப்பா அவன் ஏற்கனவே இன்னொரு டீம்ல சைன் பண்ணிட்டான். லூலாவும் நீ யாரும் கேட்க பாசும் நானா டக்குன்னு எப்படி சொல்றது நான் இவனோட பாஸ் அப்படின்றா. லூலானும் என்னது ஏசியோட பாஸ் நீயா நீ அவனோட ஸ்பான்சரான்னு கேக்குறான். கூகாவும் என்னது ஸ்பான்சரா அப்படின்னு சொல்லலாம். ஏசிவும் அவங்க சொல்றது உண்மைதான் அவங்க தான் என்னோட பாஸ். லூலாவும் அப்படியா நான் முதல்ல வந்து கேட்டுக்கணும். சரி இந்த லெவல் இடமல்ல நீங்க எப்படி லெவல் ஏத்த போறீங்க அதனால நான் எந்த தொல்லை பண்ண போறதில்ல. ஆனா என்ன ஃப்ரெண்டா மட்டும் சேர்த்துங்க சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தரான். இப்ப அந்த லூலாவும் உண்மையான உலகத்துல மத்தவங்க கூட பேசிட்டு இருக்கான். அப்ப கேம் உள்ள வந்தது நிஜமாலே மாஸ்டர் ஏச்சுனா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு திறமை இருக்கு. அதுவும் இல்லாம அவர் அவ்வளவு பாப்புலர். அவர் மட்டும் நம்ம டீம்ல சேர்ந்தா நம்ம டீமுக்கு நிறைய மார்க்கெட்டிங் கிடைக்கும். இன்னொருத்தனும் நீ சொல்றது உண்மைதான். அதுவும் இல்லாம அவர் ரிட்டையர்மெண்ட் கழிச்சு திருப்பி ப்ரோ லீக்ல வரதுக்கு ஒரு வருஷமாச்சு டைம் எடுக்கும். அவர் மட்டும் நம்ம டீம்ல சேர்ந்தா நம்ம ஈஸியா ப்ரோ லீக்ல சேர்ந்தல அப்படின்றான். ஆனா லூலாவும் ஏன்னா அது வரைக்கும் போயிட்டா அவன் உண்மையிலே யாருங்கறத நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. அதே மாதிரி அவன் ஏச்சுதாங்கறத கண்டுபிடிச்சாலுமே அவன் முன்னாடி வந்த பொண்ணு சொன்னது கேட்டல ஏச்சியோட பாஸ் இப்ப அவதான். மத்தவங்களும் என்ன பண்றதுன்னு கேட்க லூலாவும் நம்ம இப்ப நம்மளோட வேலையை செஞ்சுட்டு இருப்போம். அதே டைம் இந்த சைடு ஏசியன் சொல்லிட்டு இருக்கானே அவன் யாருங்கறத நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்றான். இப்ப பாஸுமே லூலோ ஏசியோ தான் டீம் கூப்பிட்டு நினைச்சு பாத்துட்டு இருக்கா. அவள மனசுக்குள்ள அவனுக்கு பதில் நான் மூடி வந்துட்டேன் எனக்கு தெரிஞ்சது தப்பு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம எங்களோட நிறைய பெட்டர் டீம்லாம் அங்க இருக்கு வெளியே. அவளும் ஏசியோ அந்த லூலோ சொன்ன ஆஃபர் உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கலாம் அப்படின்றா. ஏசியும் அதான் எனக்கு பதில் சொல்லிடுங்க கேட்க கூகாவும் நான் சீரியஸா பேசுறேன் என்ன சொல்லிருப்ப கேட்க ஏசியும் நானும் சீரியஸா தான் பேசுறேன். அவன் நான் இன்னைக்கு தான் சந்திச்சேன். அவன் உண்மையில யாருன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம அவன் கூட எப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியாது. அதனால பாஸ் போய் எப்படி சொல்லுங்கறத உங்க தம்பியை பார்த்து கத்துக்கோங்க அப்படின்றான். பாசும் அப்ப நான் அவனோட அக்காவான்னு கேட்க ஏசியும் முதல்ல இந்த கேம் கவனிங்கன்னு சொல்லிட்டு அவளை மொக்க பண்ணிட்டு இருக்கான். பாசும் மனசுக்குள்ள ஏசு கரெக்டா தான் சொல்றான். நான் தான் ஓர யோசிச்சுட்டு இருக்கல நான் முடிவு பண்ணிட்டேன் அவனை வச்சுக்கிட்டு ஒரு புது டீம் உருவாக்க போறேன் அப்படின்றா. இப்ப ஏசியும் பாசும் எவலி டொமைன்ல இருக்காங்க. அங்க யாரும் வந்துட்டு இருக்காங்க. பாசும் பார்த்துட்டு இவன் எந்த கில்டு சேர்ந்தவன் கிடையாது சொல்ல ஏசியும் அப்ப அவங்க எக்ஸலண்டரா சேர்ந்தவங்களா இருப்பாங்க வா போலாம் அப்படின்றான். பாசும் எக்ஸலண்ட் டைனஸ்டி கில்டு இருந்தாலுமே ஏன் அப்படி பயப்படுறேன்னு கேட்க ஏசியும் நான் சொன்னது எக்ஸலண்டரா இது ஒண்ணு எக்ஸலண்ட் டைனஸ்டி கில்டு கிடையாது. பாசும் அப்ப இவங்களா ப்ரொஃபஷனல் பிளேயர்ன்றியா? ஏசியும் பழைய டீமேட்ட பார்த்துட்டு இருக்கான். லூஹாவ் வாங்கவ் இவங்களா வந்துட்டு இருக்காங்களா? பாஸ் இத பார்த்துட்டு என்னது எவலி டொமைன்ல நம்ம அழிக்கிறதுக்கு எக்ஸலண்டரா ஆளுங்களா அமைச்சிருக்காங்களா? ஏசியும் நம்ம பிரிஞ்சு போகணும் சொல்ல பாசும் நான் உன்னோட போக மாட்டேன் அவங்களோட டார்கெட்டே நீதான் நம்ம ஒன்னா சேர்ந்து சண்டை போடும் சொல்ல ஏசியும் இப்ப நீ கூட இருந்தானா வேஸ்டா இறந்து போவ கொஞ்ச நாளா யோசிச்சு பாரு அப்படின்றான். பாசும் எனக்கு அது நல்லாவே தெரியும் ப்ரோ பிளேயர் கூட சண்டை போட்டா நான் தோத்துதான் போவேன்னு இருந்தாலுமே நான் உங்க கூட சேர்ந்து சண்டை போட தீர்வு அப்படின்றா. ஏசியும் சிரிச்சுக்கிட்டே சரி அப்ப நான் சொல்ற மாதிரி சண்டை போட அப்படின்றான். இப்ப பாசுமே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் எனக்கு தெரியல நான் என்ன பண்றதுன்னு கேக்குறா. கீழே பார்த்தா ஏசியும் தனியா சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப அவனும் வெளியே கூக கிட்ட உன்னோட மவுசதா சிங்கர் ஆன் பண்ண அப்படின்றான். இப்ப பாஸோட கேரக்டர் மாதிரி மூவ் பண்ணுது. பாஸும் பார்த்துட்டு அட பாவி இந்த அக்கௌண்ட்ல ஒரே டைம்ல விளையாடிட்டு இருக்கானே. இந்த சைடு லார்ட் கேம் அக்கௌண்ட்ல அவன் சேட்டலைட் பீம்னு ஒரு மூவ் பண்றான். இத பார்த்து லூவாவும் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா மத்தவங்களும் அந்த அட்டாக்ல மாட்டிக்கிறாங்க. லூவாவும் சேட்டலைட் பீமா சரி நம்ம பின் வாங்கலாம் சொல்லிட்டு அவங்களும் பின் வாங்கி போறாங்க. பாஸும் வந்துட்டு என்னாச்சுங்க கேட்க ஏசிவும் அவங்க ஓடிட்டாங்க அப்படின்றான். பாஸும் ஆனா அவங்க 3 பேர் இருந்தாங்களே. ஏசிவும் பாஸ் நீங்க ரொம்ப திறமையா இருந்தீங்களா அதனால உங்களை பார்த்து அவங்க பயந்து ஓடிட்டாங்க அப்படின்றான். பாஸும் என்ன கலாய்க்கிறேன் கேட்க ஏசிவும் இல்ல என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல மவுஸ் நல்லாவே கண்ட்ரோல் எடுக்கும் அதனால தான் யூஸ் பண்ண அப்படின்றான். பாஸும் அப்ப நான் அந்த மூவ் பண்ணிருக்கேனா என்ன அவங்க சூமுச்சாங் தான் நினைப்பாங்க. இந்த சைடு லூவாவும் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா தெரியும் அந்த லான்ச்சர் சூமுச்சாங் தான் அப்படின்றான். இன்னொருத்தனும் கன்ஃபார்மா சொல்றேன் கேட்க லூவாவும் எனக்கு கண்டிப்பா தெரியும் அது கண்டிப்பா சூமுச்சாங் தான் அவளால தான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஃபயர் பண்ண முடியும். இப்போ சூமுச்சாங் வெளியே போறத பாக்காங்க. அப்ப நிஜமாலே சூமுச்சாங் ட்ரைனிங் ரூம்ல இருந்தானா அப்ப அங்க விளையாடுனது சூமுச்சாங் இல்லையா? லூவாவும் சேசிங் ஏஸ் கேரக்டர் நிஜமாலே நீ யாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இன்னொருத்தனும் எனது சேசிங் ஏஸா நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லிட்டு சர்ச் பண்றான். இதை கண்டுபிடிச்சனே ப்ளூ ப்ரூக் டீம்
சேர்ந்த ஒரு மாஸ்டர் கூட இவ சண்டை போட்டுருக்கா. லுவாவும் ஆமா இது சூமோச்சான் கிடையாது, இவ வேற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கா. அவனோட ஜூனியர் வந்துட்டு என்னது இந்த வீடியோவா, இதை நான் பாத்திருக்கேனே. இதுல கமெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த சேசிங் எஸ் அக்கௌண்டே யேஷு தான், இத பத்தி பத்தாவது சர்வர்ல எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்றான். இது கேட்டு லுவாவும் ஒண்ணு புரியல. அவன் டீம்ல யார் யார் இருக்கா, உண்மையிலே அவங்க யாருங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்றான். பாசும் இப்ப அந்த எக்ஸலண்டரா தலைய பேசிட்டு இருப்பானுங்களா, இப்ப நம்ம ஈஸியா லெவலப் ஆகலாம் சொல்றப்ப யேஷுவும் இந்த விஷயம் அவங்களுக்கு ஒன்னாத்து தான் கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயத்த மறக்காத, நம்ம மத்த கில்ல சுத்த போட்டுட்டு இருக்காங்க. பாசு என்ன பண்றது கேட்க யேஷுவும் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.